பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் 1000 ரூபாய் வைப்புத் தொகையுடன் இந்த விவரங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் சுகன்யா சம்ரித்தி கணக்கை தபால் நிலையத்திலோ அல்லது RBI அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளிலோ தொடங்கலாம். இத்திட்டம் திறக்கப்பட்ட நாளிலிருந்து 21 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் 15 வயது வரை மட்டுமே SSY கணக்குகளில் முதலீடு செய்ய முடியும் என்ற தவறான கருத்து பல பெற்றோர்களிடையே பொதுவாக நிலவி வருகிறது. உண்மையான விதிகள் என்ன? SSY கணக்கில் எவ்வளவு காலத்துக்கு டெபாசிட் செய்ய முடியும்? முன்கூட்டியே கணக்கை முடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்டவற்றை இந்த பதிவில் காணலாம். SSY திட்டத்தில் பயன்பெற தகுதிகள் என்ன? பெண் குழந்தைகள் மட்டுமே சுகன்யா சம்ரித்தி கணக்கு வைத்திருக்க தகுதியுடையவர்கள் ஆவர். சுகன்யா சம்ரித்தி திட்டத்தின் கீழ் ஒரு பெற்றோர் அதிகபட்சமாக 2 கணக்குகளை திறக்கலாம். ஒவ்வொரு மகளுக்கும் 1-2 மகள்கள் இருந்தால், முதல் அல்லது 2வது பிரசவத்தில் இருந்து இரட்டை பெண் குழந்தைகள் இருந்தால் பெற்றோர் 3வது கணக்கை திறக்க இந்த திட்டம் அனுமதிக்கிறது. கணக்கு தொடங்கும் போது பெண் குழந்தை 10 வயதுக்கு குறைவாக இருப்பது அவசியம். SSY கணக்கை தொடங்கும் போது பெண் குழந்தையின் வயது சான்று கட்டாயமாகிறது. SSY கணக்கில் எவ்வளவு காலம் டெபாசிட் செய்ய முடியும்? 2019 இன் விதிகளின்படி கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து 15 ஆண்டுகள் வரை SSY கணக்கில் டெபாசிட் செய்யலாம். SSY கணக்கை திறக்கும் தேதியின்படி 10 வயது நிரம்பாத பெண் குழந்தையின் பெயரில் பாதுகாவலர் பெற்றோர் ஒருவரால் திறக்க முடியும். உதாரணமாக, உங்கள் பெண் குழந்தைக்கு 9 வயதாக இருக்கும் போது நீங்கள் ஒரு SSY கணக்கை திறந்தால் 15 ஆண்டுகளுக்கு, அதாவது 24 வயதை அடையும் வரை அந்த கணக்கில் டெபாசிட் செய்யலாம். 21 ஆண்டுகளுக்கு பிறகு கணக்கு முதிர்ச்சியடையும். அதாவது பெண் குழந்தைக்கு 9 வயதாக இருக்கும்போது கணக்கு தொடங்கப்பட்டால் கணக்கு 21 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சியடையும். அதாவது அந்த பெண்ணுக்கு 30 வயதை அடையும் போது முதிர்வு தொகையை பெறலாம். SSY கணக்கை பெற்றோர் மட்டுமே நிர்வகிக்க வேண்டுமா? ஒரு SSY கணக்கை பெண் குழந்தைக்கு 18 வயதை அடையும் வரை மட்டுமே பாதுகாவலர் அல்லது அவரது பெற்றோரால் தொடர முடியும். 18 வயதை அடைந்த பிறகு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து கணக்கு வைத்திருக்கும் பெண்ணே அந்த கணக்கை நிர்வகிக்கலாம். அதேபோல கணக்கு வைத்திருப்பவரின் கல்வி நோக்கத்திற்காக SSY கணக்கில் உள்ள தொகையில் 50 விழுக்காடு வரை திரும்ப பெற அனுமதிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த திட்டத்தின் கீழ் கடன் வசதி கிடையாது. முன்கூட்டியே கணக்கினை முடிப்பது எப்படி? 21 ஆண்டுகள் முடிவதற்குள் SSY கணக்கை முன்கூட்டியே மூடுவதற்கு கணக்கு வைத்திருப்பவர் திருமணத்தின் காரணமாக அத்தகைய கோரிக்கையுடன் விண்ணப்பித்தால் அனுமதிக்கப்படும். கணக்கு வைத்திருக்கும் பெண்ணிற்கு திருமணம் நடந்த நாளிலிருந்து 1 மாதத்திற்கு முன்பு அல்லது திருமணமான தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் கணக்கை முடித்துக்கொள்ள வேண்டும். 3 மாதங்களுக்கு பிறகு கணக்கை முடிக்க அனுமதிக்கப்படாது. வரிவிலக்கு: தற்போது சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்ட கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் எந்த தொகைக்கும் ID சட்டம் 1961 அன் 80C கீழ் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரை வரிவிலக்கு அளிக்கப்படும். இந்த திட்டத்திற்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தில் குறைந்தது 250 ரூபாய் முதல் 1.5 லட்சம் வரை பணத்தை முதலீடு செய்து கணக்கை தொடங்கலாம்.